வர 9 மணி ட்ரெயினுக்கு இன்றைக்கி 8 மணிக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நாஞ்சான்லேருந்து பனாஜிலேருந்து பஸ்ஸு காலைல 7 மணிக்கு தான் ஸ்டார்டிங்காக. ஆனால் எங்கள் பசங்க எந்திரிக்கிறதே 7 மணிக்கு தான் எந்திரிப்பானுங்க. குளிச்சுட்டு கிளம்பும்போது ட்ரெயின் போயிடும் அப்படின்ட்டு தான் நாங்கள் முன்னாடியே வந்துவிட்டோம். நைட்டு 9 மணியோட பஸ்ஸு முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் பஸ் இல்லையா, அதனால் வந்துவிட்டோம். நாங்கள் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணனால இங்கே வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே தூங்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். பாருங்கள், ஒரே கூட்டமாக இருக்குது. இவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். இனிமேட்டு இவன் கூட பேசாதீங்க, வார்டு பேசினா இந்த பொண்ணு தங்கமே அப்படி சொல்லிடுவோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 ஆகுது. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தூங்கலை. ஏன் நான் தூங்கலைன்னா, இந்த இடத்துல திருடங்க அதிகமாக இருப்பாங்க. போலீஸ்காரர் சொல்லிட்டு போயிருக்காரு, யாரோ ஒரு ஆள் முடிச்சிருக்கணும், நீங்கள் எல்லாருமே தூங்கிடக்கூடாதுன்னு. ஒரு வழியாக நான் வர ட்ரெயின் வந்துருச்சு. என்னென்னா, ட்ரெயின் இங்கேருந்து தான் வேளாங்கண்ணிக்கு போகுது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் வேளாங்கண்ணிக்கு. பசங்கள்லாம் ஒரே ஒரு வருத்தமாக இருக்கிறாங்க. சரக்கு வாங்கிட்டு ட்ரெயினில் ஒழிச்சு வச்சுருக்காங்க, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி டீப் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. கோவாலேருந்து நம்ம சேலம் வர ஃப்ரெண்ட்ஸு, இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சரக்கு ஆட்டையை ஓட்டு வரும்போது நடுவில் போலீஸ் நவுத்திட்டு போனால் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் ட்ரிப் மேக்கர். டாட்டா பாய் பாய். சரக்கெல்லாம் கோவிந்தா. அதை பற்றி தான் இப்போ வருத்தப்பட்டு டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்குது.